வணக்கம் நண்பர்களே, satyassparkles சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். உள்ளடக்கம் மற்றும் சூழ்நிலை, அதாவது கண்டென்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட் முழுமையாக புரிந்து கொள்ள தயவுசெய்து முழு வீடியோவையும் பாருங்கள். வாகனம் ஓட்டும்போது அல்லது இயந்திரத்தை இயக்கும்போது இந்த வீடியோவை பார்ப்பதை கேட்பதை தவிருங்கள். நம் வாழ்க்கையில் நாம் நீண்ட காலமாக உண்மையாகவும் வேண்டுமென்ற முயற்சித்தாலும் நம் மனநிலையிலும் நடத்தையிலும் மாற்றங்களை செய்வது கடினம் அல்லது சாத்தியமற்றது என்பதை நம்மில் பலர் அடிக்கடி உணரலாம். இந்த இலக்கை நோக்கி பல நுட்பங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான உளவியல் சார்ந்த ஒரு நுட்பத்தை நாம் கற்றுக்கொண்டு பயிற்சி செய்ய போகிறோம். அதுவே சுய அறிதுயல் நிலை, அதாவது செல்ஃப் ஹிப்னாசிஸ். இது உங்கள் ஆழ்மனதை தளர்வு மற்றும் காட்சிப்படுத்துதல், அதாவது ரிலாக்ஸேஷன் அண்ட் விஷுவலைசேஷன் மூலம் திறக்க உதவும். இந்த பிரிவில் ஆடியோ செயல்படுத்தப்பட்ட டெமோ மூலம் நீங்களே உங்களை ஹிப்னாசிஸ் செய்ய கற்றுக்கொள்வீர்கள். டெமோவை தொடங்குவதற்கு முன் ஆழ்மனம், அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட் என்றால் என்ன, நமது நம்பிக்கைகள் மற்றும் நடத்தைகளில் அதன் தாக்கம் என்ன, சுய அறிவியல் நிலை அதாவது செல்ஃப் ஹிப்னாசிஸ் என்றால் என்ன, அதன் பயன்கள் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். சரி, தொடங்குவதற்கு முன் ஆழ்மனம், அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட் என்றால் என்ன என்பதை பற்றி புரிந்து கொள்வோம். நமது முழு மனதில் 80% மேல் ஆழ்மனம் நிரம்பியுள்ளது. நமது விழிப்புணர்வு மனம், அதாவது கான்ஷியஸ் மைண்ட், 10% மேல் மட்டுமே உள்ளது. இது நமது எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் நடத்தைகள் ஆகியவற்றை வடிவமைப்பதில் சக்தி வாய்ந்த பங்கு வகிக்கிறது. இது நமது உணர்ச்சிகளின் இருப்பிடம். இது ஒரு மோசமான எஜமான், ஆனால் ஒரு நல்ல சேவகன். இதை சரியான முறையில் திட்டமிட்டால் நாம் விரும்பியதை நாம் விருப்பப்படி அடைய முடியும். இது நம் வாழ்நாளில் சேகரித்த அனைத்து தகவல்களையும் அனுபவங்களையும் கொண்டுள்ளது மற்றும் நாம் அறியாத வழிகளில் நமது செயல்களையும் முடிவுகளையும் அது பாதிக்கிறது. செல்ஃப் ஹிப்னாசிஸ் என்பது ஒரு சக்தி வாய்ந்த முறை. இது ஹிப்னாட்டிக் டிரான்ஸ் அடையப்படுவது போலவே தளர்வு மற்றும் கவனம் செலுத்தும் நிலையை தூண்ட உதவுகிறது. எண்ணங்கள், உணர்ச்சிகள் மற்றும் நடத்தைகளில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வர இந்த எளிய நுட்பமானது தானியங்கு பரிந்துரைகளை, அதாவது ஆட்டோ சஜஷன்ஸ் பயன்படுத்துவதை உள்ளடக்கியது. இந்த பகுதியில் குறிப்பாக உங்கள் படைப்பாற்றலை, அதாவது கிரியேட்டிவிட்டி மேம்படுத்துவது பற்றி தெரிந்து கொள்வீர்கள். எனவே நிதானமான நிலையில் சில நேர்மறையான உறுதிமொழிகள், அதாவது affirmations வழங்குவதன் மூலம் உங்கள் ஆழ்மனதை நீங்கள் மேம்படுத்துவீர்கள். முதல் படியாக நீங்கள் அமைதியான ஒரு இடத்துக்கு செல்லுங்கள். நிமிர்ந்த நிலையில் வசதியாக ஒரு நாற்காலியில் உட்காருங்கள். உங்கள் கால்களை தரையில் படுமாறு வையுங்கள். நீங்கள் விரும்பினால் படுக்கையில் படுத்துக்கொண்டும் இந்த பயிற்சியை செய்யலாம். ஹெட்போனை பயன்படுத்துவது முக்கியம். இனிமேல் நான் சொல்லும் வரை நீங்கள் திரையை பார்க்க தேவையில்லை. நீங்கள் இப்பொழுது ஆடியோவை கேட்க தயாராக உள்ளீர்கள் என்று நம்புகிறேன். ஒவ்வொரு வார்த்தையையும் கவனம் செலுத்தி நான் சொல்வதை செய்ய தொடங்குங்கள். இந்த டெமோ 10 நிமிடங்களுக்கு குறைவாக இருக்கும். இந்த பயிற்சியின் போது நீங்கள் உங்கள் சூழல் பற்றியும் எண்ணங்களை பற்றியும் முழுமையாக அறிந்திருப்பீர்கள். டெமோ முடிந்த பிறகு நீங்கள் புத்துணர்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் மிகவும் நேர்மறையாக இருப்பீர்கள். எந்த நேரத்திலும் நீங்கள் அசௌகரியமாக உணர்ந்தால் 1 முதல் 5 வரை எண்ணி கண்களை திறந்து இந்த பயிற்சியை நிறுத்தலாம். சரி, இப்போது உங்கள் கண்களை மூடிக்கொண்டு மெதுவாக உங்கள் கண் விழிகளை மேல் நோக்கி உயர்த்துங்கள். 3 நீண்ட மெதுவான ஆழமான சுவாசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
உங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்துங்கள். இது உங்கள் உடல்நிலையையும் மனநிலையையும் சுத்தப்படுத்துகிறது. உங்கள் உடல் முழுவதும் பரப்பும் வெண்மையான ஒரு ஒளியை கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் மெதுவான, அமைதியான, வழக்கமான ஆனால் ஆழமான சுவாசத்தை உணருங்கள். மூச்சை உள்ளிழுத்து வெளியே விடுங்கள். மூச்சை உள்ளிழுத்து வெளியே விடுங்கள். மூச்சை உள்ளிழுத்து வெளியே விடுங்கள். மீண்டும் ஒரு நீண்ட, மெதுவான, ஆழ்ந்த மூச்சை எடுங்கள். இப்போது அமைதியான தீவின் மணல் நிறைந்த கடற்கரையில் நீங்கள் இருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். நான் விவரிக்கும் சூழ்நிலையை காட்சிப்படுத்துங்கள். நீங்கள் கடற்கரையில் நிற்கிறீர்கள். வானம் இன்னும் இருட்டாகவே இருக்கிறது. சூரியன் உதித்துக் கொண்டிருக்கிறது. நீரின் மேற்பரப்பில் சூரிய கதிர்களின் ஆரஞ்சு நிறத்தின் பிரதிபலிப்பை பார்க்கிறீர்கள். இந்த தீவில் பனைமரங்கள் காற்றுடன் மெதுவாக அசைவதையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்போது குளிர்ந்த காற்றை உணர்கிறீர்கள். அலைகள் மயக்கும் ஒலியுடன் உங்கள் கால்களை தொடுகின்றன. உங்கள் இரு கால்களிலும் மிகுந்த குளிர்ச்சியை உணர்கிறீர்கள். குளிர்ச்சியின் இந்த உணர்வு மேல் நோக்கி உங்கள் கால்களுக்கும் பிறகு உங்கள் முழங்கால்களின் மேலும் நகர்கின்றன. நீங்கள் இப்பொழுது ஆழ்ந்த தளர்ந்த நிலையில் இருக்கிறீர்கள். இது ஒரு மாற்றப்பட்ட உணர்வு நிலை. இப்போது உங்கள் ஆழ்மனம் பரிந்துரைகளுக்காக திறந்திருக்கின்றன. அவைகளை உங்கள் ஆழ்மனதில் வழங்க இதுவே சரியான நேரம். அவை அங்கே தங்கி உங்களுக்காக வேலை செய்யும். படைப்பாற்றல், அதாவது கிரியேட்டிவிட்டி என்பது அடிப்படையில் ஒரு திறமையாகும். மற்ற திறமைகளைப் போலவே சரியான வழிகாட்டுதல் மூலம் அதை மேம்படுத்த முடியும். நீங்கள் ஒரு படைப்பாளி. நீங்கள் ஒரு படைப்பாளி. நீங்கள் குறிப்பிடத்தக்க திறமை வாய்ந்தவர். நீங்கள் குறிப்பிடத்தக்க திறமை வாய்ந்தவர். புதிய யோசனைகள் உங்களுக்கு சரளமாக தோன்றும். புதிய யோசனைகள் உங்களுக்கு சரளமாக தோன்றும். புதிய வழிகளை நீங்கள் எப்போதும் கண்டறிவீர்கள். புதிய வழிகளை நீங்கள் எப்போதும் கண்டறிவீர்கள். உங்கள் மனம் இப்போது சுதந்திரமாக உள்ளது. உங்கள் மனம் இப்போது சுதந்திரமாக உள்ளது. உங்கள் உள்ளுணர்வை நீங்கள் நம்புகிறீர்கள். உங்கள் உள்ளுணர்வை நீங்கள் நம்புகிறீர்கள்.
நீங்கள் செய்யும் அனைத்தும் உங்கள் படைப்பாற்றலை தூண்டுகிறது. நீங்கள் செய்யும் அனைத்தும் உங்கள் படைப்பாற்றலை தூண்டுகிறது. நீங்கள் இப்போது ஆழ்ந்த தளர்வு நிலையில் இருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் முன்பு காட்சிப்படுத்திய அதே கடற்கரைக்கு செல்லுங்கள். அந்த சில வினாடிகள் நீங்கள் அங்கேயே இருங்கள். அழகான தருணங்களை அனுபவியுங்கள். நான் விரைவில் திரும்பி வருகிறேன். இப்போது உங்கள் ஆழ்மனம் பரிந்துரைகளுக்காக காத்திருக்கின்றன. நான் சொல்லும் சுய பரிந்துரைகளை, அதாவது அஃபர்மேஷன்ஸ்களை மனதுக்குள் அல்லது மெதுவான குரலில் திருப்பிச் சொல்லுங்கள். நான் ஒரு படைப்பாளி. நான் ஒரு படைப்பாளி. நான் எப்போதும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான தனித்துவமான வழிகளை தேடுகிறேன். நான் எப்போதும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான தனித்துவமான வழிகளை தேடுகிறேன். நான் ஒரு படைப்பு திறனாளியாக உணர்கிறேன். நான் ஒரு படைப்பு திறனாளியாக உணர்கிறேன். நான் ஒரு படைப்பு திறனாளி. நான் ஒரு படைப்பு திறனாளி. ஒவ்வொரு நாளும் என் படைப்புத்திறன் அதிகரித்து கொண்டே வருகிறது. ஒவ்வொரு நாளும் என் படைப்புத்திறன் அதிகரித்து கொண்டே வருகிறது. ஒவ்வொரு முறையும் நான் இந்த ஆடியோவை கேட்கும்போது படைப்பாற்றலின் அடுத்த கட்டத்தை அடைகிறேன். ஒவ்வொரு முறையும் நான் இந்த ஆடியோவை கேட்கும்போது படைப்பாற்றலின் அடுத்த கட்டத்தை அடைகிறேன். இந்த பரிந்துரைகள் எனது உடல் மற்றும் மனதின் ஒவ்வொரு நிலைக்கும் தெரிவிக்கப்படுகின்றன. இந்த பரிந்துரைகள் எனது உடல் மற்றும் மனதின் ஒவ்வொரு நிலைக்கும் தெரிவிக்கப்படுகின்றன. இப்போது நான் 1 முதல் 5 வரை எண்ணுகிறேன். 5வது எண்ணிக்கையின் முடிவில் உங்கள் கண்களை மெதுவாக திறங்கள். 1. இப்போது உங்கள் மனதின் விழிப்புணர்ச்சியை உணர்கிறீர்கள். 2. உங்கள் கண்கள் லேசாக மாறுவதை உணர்கிறீர்கள். 3. உங்கள் கைகள் மற்றும் கால்கள் தளர்வாக மாறுகின்றன. 4. உங்கள் உடல் முழுவதும் தளர்வடைகின்றன. 5. நீங்கள் முழுமையாக வைத்திருக்கிறீர்கள். உங்கள் உடலும் மனமும் உற்சாகமடைந்து புத்துயிர் பெற்றுகின்றது. இப்பொழுது நீங்கள் கண்களை திறக்கலாம். இப்போது நாம் பயிற்சியை முடித்துவிட்டோம். நீங்கள் இப்போது திரையை பார்க்கலாம். இந்த காணொளியை முடிக்கும் முன் மேலும் சில விவரங்களை மனதில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக உங்கள் நோக்கம் அல்லது விருப்பத்திற்கு ஏற்ப சுய பரிந்துரைகள் மாறுபடலாம். எடுத்துக்காட்டாக, நீங்கள் பொது மேடையில் பேசுவதற்கான பயத்தை போக்க முயற்சிக்கிறீர்கள் என்றால், நீங்கள் தன்னம்பிக்கை மற்றும் ஈர்க்கக்கூடிய பேச்சை வழங்குவதை காட்சிப்படுத்தி சுய பரிந்துரைகளை தயார் செய்து பயன்படுத்தலாம். சுய பரிந்துரைகளின் நன்மைகளை இப்போது பார்ப்போம். குறைக்கப்பட்ட மன அழுத்தம் மற்றும் பதட்டம், மேம்பட்ட கவனம் மற்றும் செறிவு, அதிகரிக்கப்பட்ட தன்னம்பிக்கை,
வலி மேலாண்மை, மேம்படுத்தப்பட்ட தூக்கம் மற்றும் பல. இப்போது நீங்கள் சுய அறிவியல் நிலை, அதாவது செல்ஃப் ஹிப்னாசிஸ் நுட்பத்தை பற்றிய அனுபவ அறிவு பெற்றீர்கள். உங்கள் விருப்பம் மற்றும் தேவைகளை பொறுத்து காட்சிப்படுத்துதல், அதாவது விஷுவலைசேஷன், மற்றும் தானியங்கு பரிந்துரைகள், அதாவது ஆட்டோ சஜஷன்ஸ் அண்ட் அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றிய உங்கள் சொந்த சூழ்நிலையை நீங்களே உருவாக்கலாம். தானியங்கு பரிந்துரைகளை உருவாக்க 4 விதிகளை பயன்பற்றுங்கள். அவைகள் நேர்மறையாகவும், அதாவது பாசிட்டிவ், தனிப்பட்டதாகவும், அதாவது பர்சனல், நிகழ்காலத்தில், அதாவது பிரசன்ட் டென்ஸ், மற்றும் நடைமுறைக்கு உரியதாகவும், அதாவது பிராக்டிக்கல் ஆக இருக்க வேண்டும். ஆழ்ந்த சுவாசம், அதாவது டீப் பிரீத்திங், காட்சிப்படுத்துதல், அதாவது விஷுவலைசேஷன், மற்றும் தானியங்கு பரிந்துரைகள், அதாவது ஆட்டோ சஜஷன்ஸ் அண்ட் அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த 3 படிகளையும் முறையாகவும் தொடர்ச்சியாகவும் பின்பற்ற வேண்டும். இந்த ஆடியோவை திரும்ப திரும்ப கேட்டு இந்த நுட்பத்தை முடிந்தவரை அடிக்கடி பயிற்சி செய்யுங்கள். நான் இதை வாரத்துக்கு 2 முறை பல ஆண்டுகளாக செய்து வருகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், கருத்து தெரிவியுங்கள் மற்றும் பெல் பட்டனை தேர்வு செய்யுங்கள். இந்த காணொளியை பார்த்ததற்கு நன்றி. எனது அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம். உங்கள் முயற்சிக்கு என் வாழ்த்துக்கள். வணக்கம்.